இவங்க என் அப்பாவோட செகண்ட் ஃபேமிலி இல்லனா இவங்க எல்லாம் எதுக்காக இங்க வரணும்? உண்மையிலேயே இவங்க எல்லாம் யாரு? அந்த பசுபதி சொல்லி பொய்யா இங்க நடிக்க வந்தவங்க தான் இவங்க. நடிக்க வந்தாங்களா? அடி பாவி, ஓ மேலையும் ஓ பிள்ளைங்க மேலையும் பாவம் பார்த்து உனக்காக நான் என்ன எல்லாம் செஞ்சேன். என் குடும்பம் அப்படி உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? என் புருஷ பேரை கலகப்படுத்தி எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறதுல அப்படி உனக்கு என்னடி சந்தோஷம்? எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகம் ஆடுனீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? நீங்க இப்படி எல்லாம் நடிச்சு நாடகம் போட சொல்லி அந்த பசுபதி உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா? ஏமா, நீயும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவ தானே? இப்படி ஒரு பொய்ய சொல்லி இத்தனை பொம்பளை பிள்ளைங்களை இப்படி கஷ்டப்படுத்துறோமே, நம்ம பண்ற பாவத்துக்கு நாளைக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உங்க எல்லா கோவமும் வேதனையும் எனக்கு புரியுது. ஆனா நாங்க ஏன் இத பண்ணணும்? எப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த பசுபதி கிட்ட நாங்க மாட்டிக்கிட்டோங்கிறத சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இங்க பாரு, இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு வர ஆதத்துக்கு ஏமா சாரதா, கோவத்துல நீ ஏதாச்சும் பண்ணி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் பிரச்சனை நமக்கு தானமா? அவங்கதான் ஏதோ சொல்ல வராங்களே, என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. இப்படி அமைதியாவே நின்னுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? ஏதோ சொல்ல வந்தீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க, எல்லாரும் கேக்குறோம்.